விருந்தினர்கள் இணைகிறார்கள். திரு இதயதுல்லா, இது மலிவான இழிவான அரசியல் அப்படின்ற விமர்சனத்தை அமைச்சர்களும் முதலமைச்சரும் முன்வைக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, பொள்ளாச்சி வழக்கில் நீங்கள் போராட்டம் பண்ணீங்களே, அப்போ அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த முதல்ல இந்த வழக்கு விஷயம் மக்களுக்கு நம்மளை விட அதிகமாக நல்லா தெரியும். நீங்கள் ஞானசேகரனுக்கு அதிகபட்ச தண்டனையை கொடுக்கணும்னு சொன்னது அரசு தரப்பு வழக்கறிஞர். தொடர்ந்து நாள்தோறும் விசாரணை நடந்ததுங்கிறது இந்த வழக்கில் ரொம்ப மிக முக்கியம். எப்படியாவது இவருக்கு தண்டனை வழங்கப்பட்டு ஆக வேண்டும், அது கூடுதல் தண்டனை இருக்கப்பட்டு ஆக வேண்டும் என்பது இந்த ஆட்சியினுடைய எண்ணம். அதுக்கு தான் அவங்க அரசு வக்கீல் விளக்கமாக எடுத்து சொல்லியிருக்காங்க, எஸ்ஐடின்னு சொல்லியிருக்காங்க. நான் கேட்குற கேள்வி, இந்த சாரு மோரு கீருன்னு சொல்கிறாங்க இல்லையா, என்ன செஞ்சுருக்கணும்? இந்த ஆட்சி ஞானசேகரனை பாதுகாத்துருக்கணும். ஏன் பாதுகாக்கலை? யோசிச்சு பாருங்க, மக்களுக்கு புரியாது அதை. அப்போ என்ன செஞ்சுருக்கணும்? இவரை இவருக்கு எந்த வகையிலாவது எல்லாம் உதவி செஞ்சுருக்கணும். இந்த அரசு என்ன செஞ்சிருக்கு? அதிகபட்ச தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அந்த வழக்கறிஞர் சொன்னது மட்டுமல்லாமல் தினந்தோறும் அத்தனை ஆதாரங்களையும் கொடுத்து இந்த வழக்கு வெளியே வந்திருக்கு. இப்போ பாதுகாத்திருக்கணும், பாதுகாக்கலை அப்படின்னா தொடர்பு இல்லைன்றீங்க. இபிஎஸ் அறிக்கையில் ஞானசேகரனை காப்பாற்ற சித்து வேலைகளை செய்தது இந்த அரசின் குறிப்பிட்டார். பொய்ங்கிறது தான் நம்ம கண்ணுக்கு முன்னாலும் தெரியுதுல்ல, எவ்வளவு பெரிய பொய் அவர் சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? இந்த அரசு இந்த மாதிரி ஒரு சாதாரண விஷயத்துல இவ்வளவு பெரிய பல கற்பழிப்பு பல கொலை செய்தவன் கூட இந்த இவ்வளவு தண்டனை கிடையாது. நான் கேட்கிறேன், ஒரு சாருன்னு நீங்க சொல்றீங்கல்ல, இவ்வளவு நாளா என்ன பண்ணீங்க? இந்த 3-4 மாசமா நீங்க போய் அந்த சாரை சொல்லி இருக்கணும். இந்த சாட்டையடி அடிச்சார்ல ஒருத்தர், அவராது என்ன பண்ணிருக்கு? நான் சொன்னார் ஒரு வார்த்தை, எனக்கு தெரியும், நான் சொல்வேன்டாரு. திரு ஆராசா வழக்குல எப்படி நம்முடைய நீதிபதி சைனி சொன்னாரோ, நானும் காத்திருந்தேன் 2G கேஸ்ல காத்திருந்தேன் யாரு வரலைன்னு சொன்னாரோ, எவ்வளவு வேகமா இந்த ஆட்சியை பிடிக்கிறதுக்கு பிஜேபி அது காங்கிரஸ் மேலையும் திமுக மேலையும் எவ்வளவு பெரிய இந்த 2G வழக்கை வச்சு ஆட்சியை பிடிச்சாங்க. அப்புறம் என்ன ஆச்சு? இப்ப நான் கேட்கிறேன், வாங்க 2026 நீ வாங்க, சூரியன் கிழக்க ஒதுக்கிறது மேற்க உதிக்கட்டும், நான் இல்லைங்கள, நீங்க ஆட்சிக்கு வாங்க, இந்த விசாரணை பண்ணுங்க. நாங்க என்ன வேணாம்னு சொல்றோமா? திமுக கூட்டணி கட்சிகளோ இல்ல இனிமே இந்த கட்சி விசாரிக்கணும். ஏன் இப்ப நீங்க எடுத்துட்டு போங்களேன் இந்த வழக்கை? அதிமுக என்ன செய்யணும்? திரு எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யணும்? இந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட் வரை கொண்டு போங்க. யாரு கேட்கிறேன், மேல்முறையீடுக்கு குற்றவாளிக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார், உதவி செய்யுங்க சார். குற்றவாளிக்கு உதவி செய்யுங்க அல்லது அரசுக்கு உதவி செய்யுங்க. ஒண்ணுதானே செய்ய முடியும். ஒண்ணு இவங்க குற்றவாளிக்கு உதவி செய்ய இடையிட்டு மனு போடலாம், மனு போடலாம் இல்லையா? அதிமுக நாளைக்கு போடட்டும் பார்ப்போம். நான் என்ன கேட்கிறேன், சுப்ரீம் கோர்ட் வரையும் போங்க. இந்த வழக்கில் அரசு தரப்பு நீதிபதி சொன்னது தப்புன்னு சொல்லுங்க. நீதிபதியே சொன்னாங்க, இது பாதி தீர்ப்பு மீதி தீர்ப்புலாம் சொன்னா கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட்ங்கிற வார்த்தை வழக்கறிஞர் மூலமா சொல்லி இருக்காங்க. நான் கேட்கிற கேள்வி, இன்னைக்கு எடுத்துக்கங்க, நாளைக்கு காலையில அதிமுக நம்முடைய திரு கல்யாண சுந்தரம் வந்திருக்காரு, பொங்கலூர் மணிகண்டன் வந்திருக்காரு, நாளைக்கே போய் சொல்லுங்க, இந்த மாதிரி தந்தியில டிபேட்ல நாங்க இப்படி பேசிக்கிட்டோம், நம்ம எல்லாம் இப்படி பேசணும்னா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா நாளைக்கே நம்ம உச்சநீதிமன்றம் வரை இந்த கேஸை கொண்டு போவோம். ஏன் சொல்லக்கூடாது நான் கேட்கிறேன். சும்மா இது அரசியல் தான், சின்ன பிள்ளைத்தனம்னு முதல்வர் சொல்றதுல அர்த்தம் இருக்கு. இப்ப நான் கேட்கிறேன் கேள்வி, உங்க ஆட்சி காலத்தில் என்ன நடந்துச்சு? அழகா சொன்னார். இதே சார்னு வச்சுக்கோ. இப்ப சாருக்கு வருவோம். ஒரு அரசியல்வாதி என்ன சொல்லுவாங்க, போன்ல தலைவர் இருக்காரு மிரட்டுவாங்க. யாருமே போக்கீர்கள் என்ன செய்வாங்க, மிரட்டுவாங்க. நான் ஒரு தலைவர்கிட்ட பேச போறேன், ஒழுங்கா இருந்துக்க. நான் ஒரு மந்திரிகிட்ட பேச போறேன், ஒழுங்கா இருந்துக்க. நான் ஒரு கமிஷனர் பேச போறேன், ஒழுங்கா இருக்கு. இந்த சாருங்கிற வார்த்தை எங்க பேசுவாங்க? யோசிச்சு பாருங்க. பல்கலைக்கழகத்தில் பேசுவாங்க. பல்கலைக்கழகத்தில் பெரிய சார் யாரு? இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய ஆளுநர் தான் பெரிய சாரு. சின்ன சார் யாரு? துணைவேந்தர். அவர் இல்ல. அப்ப ஒரே சார் சொன்னதை கொஞ்சம் சிந்திச்சு சார் யாரு? ஏன்னா அது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போன ஒரு விஷயம். ஆளுநர் அதுல சம்பந்தப்பட்டாருன்னு எல்லாருக்குமே தெரியும். பிறகு அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டாரு குற்றச்சாட்டு நம்ம வைக்கல, மதுரை ஊரே வச்சிச்சு. குற்றச்சாட்டுல நீங்க முன் வச்சீங்க, ஜட்ஜ்மென்ட்ல அது வரல. அது குற்றச்சாட்டு சாதாரண குற்றச்சாட்டு. இங்க வந்துருங்க, இந்த கேஸ்க்கு வந்துருங்க. இந்த சாரு யாருன்னு தெரியல, மோர்னு தெரியல. ஆனா அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா?
எல்லாருக்கும் தெரியும் நடந்தது இது. அந்த நேரத்தில் இவர் போனாரு, அங்க வந்து நிகழ்ச்சி நடந்துச்சு, அங்க வந்து ஆளுநர் போனது எல்லாருக்கும் தெரியும். அப்ப பிஜேபி காப்பாற்றுறதுக்கு என்ன செய்ய போறாங்களா நான் இப்ப கேட்கிறேன். இதே இந்த சாரு மோர் விஷயத்துல நீங்க அழகா சொன்னாரு, ஒரு கதற 4-5 அந்த மாணவிகளை வந்து பஸ்ல வச்சு எரிச்சாங்களே, அந்த எரிச்சப்ப அந்த குற்றவாளிகள் 3 மாணவிகள், நான் கேட்கிறேன் 30 வருஷம் வெளியில இருந்த அந்த சிறையில இருந்து 70 விடுதலைக்காக எல்லாரும் போராடினாங்க. நான் கேட்கிறேன், ஒண்ணுமே இவ்வளவு பெரிய கொடும் பாவத்தை செஞ்ச அதிமுகவினரை நீங்க விடுதலை செய்றீங்க, உங்க ஆட்சி இருக்கும்போது விடுதலை செய்றீங்க. அந்த 4 பேருக்கு கொலைக்கு காரணமான அந்த அதிமுகவினரை மீண்டும் ஒரு விசாரணை வச்சு மணியன் ஒரே வரி மட்டும் நான் பிரேக் நான் கேட்கிறேன். ஓகே மணியன் ஒரே வரி மட்டும் குறுக்கிட்டு ஒரே வரி மட்டும். இதை சொல்லணும்னா 1340 ஆடியோ ஆதாரங்கள் இருக்கிறது என்று பொள்ளாச்சி சம்பவத்தில் ஐயா ஸ்டாலின் பேசினாரு. எந்த விசாரணை ஒப்படைச்சாருங்க? நீ கேட்டிருக்கீங்களா? அரக்கோணத்துல பெண் பாதிக்கப்பட்ட பெண் அவளுக்கு கதறி அழுதாங்க. இது வரைக்கும் எஃப்ஐஆர் போட்டீங்களா? எப்படி வெளியே வந்தாங்க? அவசரமாக ஒருவர் மட்டும்தான் குற்றவாளி அப்படின்னு ஓகே தெரியுது. இதுல ஒரு ஆள் அப்படின்னு எப்படி ஒரு முடிவுக்கு வரீங்க? ஃப்ரம் த டே 1ல இருந்து இன்று வரை அந்த இதுல உறுதியா இருக்கப்போ வழக்கு அதை நோக்கி மட்டும்தான் போயிருக்கின்றாங்க. ஒரு ஆள்னு யார் முடிவு பண்ணா? நான் என்ன கேட்குறேன், சந்தேகங்கள் இருந்துச்சு. பிறகு என்ன செய்கிறாங்க, செல்ஃபோனை பார்க்குறாங்க, ஃப்ளைட் மூடும் இருக்குது. எப்படி இந்த நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபோனை வந்து இந்த கவுண்டமணி ஃபோன் வயரை அத்துக்கிட்டு ஃபோன் பேசுவார்ல, அந்த மாதிரி ஃப்ளைட் மூடில் இருக்கிறது. நான் சாரு மோர்னு சொல்கிறது எல்லாமே முடியும். நான் கேட்குற கேள்வி நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்றைக்கு இவ்வளவு தெளிவா அந்த சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர் தெளிவா சொல்றாரு, ஃப்ளைட் மூட்ல இருக்கு, யார் பேரும் இல்லை, எல்லா ஆதாரங்களையும் எடுத்துட்டோம். 11 குற்றச்சாட்டுடைய ஆதாரங்களை எடுத்துட்டோம். 1-2 இல்லை, நாள்தோறும் விசாரணை. இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன், 5 மாசத்துக்குள்ள முடிச்சிருக்கு. நீங்க இந்த தூத்துக்குடியில் 13 பேரை சுட்டு கொண்டீங்கல்ல, எத்தனை வருஷம் ஆச்சு? நான் கேள்வி. 2வது, நீங்க தயவு செய்து குறிக்கிறாதீங்க சார், சகோதரர் கல்யாண சொந்தத்துக்கு கொடுத்த மாதிரி கொஞ்சம் டைம் கொடுங்க. 2வது, இந்த அதே தூத்துக்குடியில் ஒரு வழக்கு நடந்துச்சு இல்லையா, அப்பா பிள்ளைய உள்ள வச்சு அடிச்சாங்க இல்லையா, சாத்தான்குளம். அதுல வந்து ஏதாவது எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் ஆச்சு. பிறகு அதுக்கு வழக்கு நான் 3 வருஷம் 4 வருஷம் ஆட்சியில் வந்துச்சா? ஏன் உங்க தலைவி, புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா வீட்டில் கொடநாட்டில் வந்து கொலை கொள்ளை எல்லாமே நடந்துச்சு, உங்க ஆட்சி தான் இருந்தீங்க. ஏன் 5 மாசத்துல உங்களால் கொண்டு வர முடியல? இந்த சந்தேகம் அதைத்தான் வெற்றி கொண்டான்னு சொன்னாரு. சந்தேகம் மட்டுமல்ல, யாருங்கிறதையும் சொன்னாரு. அந்த குற்றவாளி இன்னாரத்தான் சொல்லி இன்றைக்கு எதிர்கட்சி தலைவரை சொன்னாருன்னு சொன்னது மட்டுமல்ல, அவரே சுப்ரீம் கோர்ட்டில் போய் என் பேரை சொல்லக்கூடாதுன்னு சொன்ன அளவுக்கு வந்துச்சுன்னு சொன்னா, இதெல்லாம் ஏன் 5 மாசத்துல முடிக்கல? இந்த கேஸ 5 மாசத்துல முடிச்சதே உங்களுக்கு ஒரு கஷ்டமா இருக்குன்னு சொன்னா ஏன் செய்யல? ரொம்ப அருமையான கேள்வி. இன்னைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு என்ன நடந்திருக்கு? எந்த கேஸ்ல 5 மாசத்துல தீர்ப்பு வந்திருக்கு? அப்ப இதுல வருதே ஏன்னு கேக்குறாங்க. அதான் நான் கேட்கறது, அது இதுல வருது இல்ல. இவ்வளவு மக்கள் மத்தியில் இது ஒரு பிரபலியமா போச்சு. அது ஒரு பல்கலைக்கழகம் கல்வி வளாகத்தில் இப்படி நடந்திருக்கு. அதனால இந்த எவிடன்ஸை கொண்டு வந்து தினந்தோறும் விசாரிச்சு வெளியே கொண்டு வந்தாங்க. இது மட்டுமல்ல, திமுகவினர் தப்பு செய்தாலே அவர்கள் அடுத்த நாளே அரெஸ்ட் பண்ண கட்சி இந்த ஆட்சி. பல்வேறு வழக்குகளில் வந்து உடனுக்குடன் சம்பந்தப்பட்டவர்கள் மீது தண்டனையும் நடவடிக்கையும் எடுத்தது இந்த ஆட்சி. அதனால யாரா இருந்தாலும் இப்ப திமுகவினரே பயந்துகிட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், எப்படி இந்த கான்ட்ராக்டர்கள் அதிமுக இருந்தாலும் திமுக இருந்து போவாங்களோ, இந்த வேலை வாங்கி கொடுக்கறது கொஞ்சம் புரோக்கர் இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா உண்மையான திமுக காரன் போக முடியாது, உண்மையான அதிமுக அமைச்சர்கள் வீட்டுக்கு போக முடியாது. நீங்க அமைச்சர் வீட்டுக்கு போய் பாத்தீங்கன்னா யார் இருப்பாங்கிறீங்க? அதே ஆளுதான் இருப்பாங்க. ஏற்கனவே அதிமுக மந்திரிகளுக்கு யார் உதவி செஞ்சாங்களோ அவங்க இருப்பாங்க. இப்ப உண்மையான ஆளுங்க போய் போக முடியாது. அந்த மாதிரிதான் ஞானசேகரன் விஷயத்திலையும் 2014 இருந்து அந்த ஆட்சி இருக்கிற வரையும் அதிமுக தலைவர்களோடு அவர் தொடர்பில் இருந்தார்கள் தெரியுது. யார் பல விஷயங்கள் ஆதாரங்கள் வெளியே வந்துச்சு. அவர் யாருன்னா இந்த கிரிமினல் இருக்காங்கல்ல, நான் சொன்ன புரோக்கர் மாதிரி கான்ட்ராக்டர் மாதிரி கிரிமினல் எப்படி
காவல்துறையோட தொடர்பு, சில காவல்துறையோட தொடர்பு வச்சிருக்காங்களோ, சில கட்சிகளோட தொடர்பு வைத்துக் கொண்டு வேலையை செய்வாங்க. இன்னைக்கு நேற்று செய்யல, யானசேகரன் அதுக்கு முந்தைய ஆட்சியிலையும் இந்த தவறு செய்தார்னு வெளியே வந்தது. ஆனால் இதயத்துல்லா அவர்கள் மறுபடியும் சில கேள்விகளை முன்வைத்தார். இந்த தூத்துக்குடியிலே நடந்த துப்பாக்கி சூட்டிலே நீங்கள் என்ன செய்தீர்கள், அதிலே இந்த விரைவாக நீதி வந்ததா என்று கேட்டார். நல்ல கேள்வி. அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்த போது அதற்கு தான் உத்தரவு கொடுக்கவில்லை என்பதை சொன்னதோடு, அந்த துப்பாக்கியிலே சுடுவதற்கு உத்தரவு கொடுத்தவர் யார், அந்த கொலை எப்படி நடந்தது என்று கண்டுபிடிக்க அருணா ஜெகதீசன் அவர்கள் நீதியரசர் தலைமையிலே அந்த கமிஷனை அமைத்தது எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது. அந்த கமிஷன் அறிக்கையை கொடுத்தது ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரான பிறகு. இந்த கேள்வியை அண்ணன் இதயத்துல்லா ஸ்டாலின் அவர்களிடம் கேட்க வேண்டும். அந்த கொடுக்கப்பட்ட அறிக்கையிலே குற்றவாளி என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. 5 மாசத்துக்குள்ள ஏன் உத்தரவிட்டு அந்த சார் யாருன்னு கேள்வி வந்துச்சு இல்லையா அன்னைக்கு அவங்க ஆட்சியில இருக்கும் போது, ஏன் அந்த சார் யாரு? அண்ணன் இதயத்துல்லா அவர்கள் பொறுமையாக கேட்டால் புரியும். அந்த சார் யார் என்பதைத்தான் நீதிபதி தீர்ப்பாக கொடுத்தார். அவருடைய கமிஷன் அறிக்கை கொடுத்துச்சு. அந்த சார் தண்டிக்கப்படல, அது ஏன்னு நீங்க உங்க முதலமைச்சர் தான் கேட்கணும், எங்க கிட்ட கேட்டு நாங்க என்ன பண்றது? அந்த நேரத்தில் அதை கண்டுபிடிக்க உத்தரவு போட்டவர் பொதுச் செயலாளர். இது ஒரு கேள்வியா? ஆட்சியில் இருந்தவங்க கமிஷனர் போட்டிருக்காங்க, கமிஷன் குற்றவாளி இவன் தான் சொல்லுது. அந்த குற்றவாளி ஏன் தண்டிக்கலின்னு கேட்டா, யார் ஆட்சியில் இருந்த காட்டி தான் சார் கமிஷன் போட்டோம். நீங்க சொல்லுவது சரி. 21 மக்களை அமர வைத்திருந்தால் ஐயா இதயத்துல்லா அவர்களும் சரி கொடநாடு என்கிறார்கள். நாங்கள் தான் சொல்லுகிறோமே, கொடநாடு வழக்கு விசாரிக்கப்பட்டு ஆதாரங்களோடு இருந்தால் நிச்சயமா இந்த 5 மாசம் மாதிரி நடந்திருக்குன்னு சொல்ல வர்றேன். சரி, ஓகே. அதே போலதான் பொள்ளாச்சி வழக்கை மீண்டும் பேசுறாங்க. நான் அண்ணனுக்கு தெளிவா சொல்றேன், ஆளுகிற கட்சியாக இருக்கிறவர்கள் மீது குற்றச்சாட்டு வந்துருச்சு. 2 வழக்கிலையும், பொள்ளாச்சியிலையும் சரி, அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையிலையும் சரி, குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறவர்கள் போலீஸ கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறவங்க. அவங்க மேலேயே குற்றச்சாட்டு வந்த பிறகு என் கண்ட்ரோல் இருக்கிற போலீஸ் விசாரிக்க வேண்டாம், யார் குற்றவாளியா இருந்தாலும் தேர்ட் பார்ட்டியா இருக்கிற சிபிஐ வந்து விசாரிக்கட்டும் தைரியமா முடிவெடுத்து சிபிஐ இடம் கொடுத்தார் எங்கள் பொதுச் செயலாளர். அந்த தைரியம் உங்களுக்கு ஏன் இல்லைங்கிறதா கேள்வி. அதை சுத்தி மறுபடியும் அதுக்குள்ளேயே வரக்கூடாது. கூட்டணி கட்சியான பாஜக நினைத்தா சிபிஐ கொண்டு போக முடியும். என்னால ஒரு வரியில தான் பதில் சொல்ல முடியும். முதல்வர் சொன்னதுதான். நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா இப்ப நான் உங்களோட சவால் விடுறேன், நாளைக்கு அதிமுக இந்த வழக்குல ஞானசேகரனுக்கு ஆதரவாகவோ இல்லை எதிராகவோ போய் இதை உண்மையை கண்டறியறதுக்கு நீங்க அடுத்தடுத்த நீதிமன்றங்களுக்கு போங்க. இதுதான் என்னுடைய இது. நீங்க அது இல்லாம இது அரசியலுக்காக நீங்க திமுகவை பரிசுமத்த விரும்புறீங்க. ஆனா எந்த காலத்திலும் உங்க பரிசுமத்தல் முடியாது. திமுக வெற்றி பெற்றது, அதிமுக தோல்வி விட்டது. ஆமா. சோ அந்த சந்தேகத்தின் பலனை வந்து ஒரு ஆளுங்கட்சி அறுவடை செய்ய வேண்டியது. நான் என்ன சொல்ல வர்றேன், நீங்க போங்க, அப்பதானே தெரியும் மக்களுக்கு உண்மை தெரியணும். நீங்க விரும்பினா நீங்களே இந்த வழக்குக்கு எடுத்துட்டு போங்க, அந்த சாரை நீங்களே கொண்டு வந்து நிறுத்துங்க, அந்த சாருக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. என்ன திமுக வேணாங்கிறதா, காங்கிரஸ் வேணான்னு சொல்லுதா? யார்? எங்க தலைவர் செல்வ பெருந்தகை உள்பட அனைத்து கட்சி தலைவர்களும் இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கிறார்கள். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எதிராக இருக்கிறார்கள். பிஜேபியுடைய தலைவர்கள் உள்பட. இப்படி இருக்கும் போது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது. அப்படி இருந்தா நாளைக்கு அதிமுக இந்த வழக்கை எடுத்துக்கொள்ளும். நாங்கள் வந்து இந்த குற்றப்பத்திரிகையின் மீது வழக்கு நடத்துவதற்காக இப்ப கேட்கல, ஆதாரங்களை அரசு சேகரித்திருக்கணும் சொல்றோம். எனவே அரசு அமைந்த பிறகு இதை நாங்கள் எடுப்போம், நாங்க தெளிவா சொல்றோம். இதுல எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமே கொடுக்க வேண்டியது. அதே போல குறுகிய நேரத்தில் முடிந்த வழக்குன்னு சொன்னா வேங்கை வயல் வேங்கை வயல் வழக்கு இவ்வளவு மதிக்கப்பட வேண்டியது. வேங்கை வயல் வழக்குல 2 ஆண்டுகள் கழித்துதான் குற்றப்பத்திரிகையே தாக்கல் பண்ணாங்க. நாங்க கட்டாயம் செய்வோம், காத்துக்கேன்னு சொல்றோம். ஒரு 8 மாதம் தான் காத்துக்கீங்க. பார்க்கலாம். அரசியல் அரங்கத்தில் இந்த வழக்கு விசாரணை அப்படின்றது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மாறி மாறி குற்றச்சாட்டுகள் அப்படின்றது பொறுத்து பார்க்கலாம். விவாதத்தில் இணைந்த விருந்தினர்களுக்கு நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இருந்துங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.